இவரு 18வது வயசுக்கு அப்புறம் என்னவாலாம் இருக்கிறாருன்னு சொன்னா ஒரு மருத்துவரா இருக்கிறாரு, பிலாசபரா இருக்கிறாரு, ஆஸ்ட்ரோனமரா இருக்காரு, கெமிஸ்டா இருக்காரு, ஒரு போயட்டாவும் இருக்கிறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இவருடைய ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா The Canon of Medicine அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒண்ணு எழுதி இருக்கிறாரு. இந்த புத்தகம் பொதுவாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு முஸ்லிம் அறிஞர்களுமே ஒரு புத்தகம் எழுதுவாங்க. அந்த புத்தகம் தான் பல்வேறு மொழிபெயர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டு அதுல இருந்துதான் பல்வேறு விஷயங்களே புதுசா கண்டுபிடிக்கப்படுது அப்படிங்கறத நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதே போல இவருமே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு The Canon of Medicine அப்படின்னு சொல்லிட்டு, அரபில அல் குவானம் ஃபில் அல் திப் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம். கிட்டத்தட்ட 5 வால்யூம்ஸ்க்கு இவரு அந்த புத்தகத்தை என்சைக்ளோபீடியாவா எழுதியிருக்கிறாரு. அதுல எதெல்லாம் கவர் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அனாட்டமியா இருக்கட்டும், பிசியாலஜியா இருக்கட்டும், அதே போல டிசீஸ பத்தி இருக்கட்டும், இல்லாட்டி பார்மகாலஜியா இருக்கட்டும், இல்லாட்டி சர்ஜரியா இருக்கட்டும், சைக்காலஜியா இருக்கட்டும், இதை பத்தி பல்வேறு விஷயங்களை அவருடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 900 அந்த காலகட்டத்திலேயே கண்டாஜியஸ் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஈஸியாக தண்ணி மூலமாகவும் காத்து மூலமாகவும் பரவக்கூடிய நோய்கள் என்னென்ன, அதை குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்ன, டயபெட்டிஸை பத்தி, டியூபர்குலோசிஸோட அந்த சிம்டம்ஸ் என்னென்னன்றதை பத்தியும், மென்டல் ஹெல்த்தால நம்மளுடைய எமோஷன்ஸ் நம்மளுடைய பாடியை எப்படி அழிச்சிரும் அப்படிங்கிறத பத்தியும், அதே போல எக்ஸ்பெரிமெண்டல் மெடிக்கல் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல்ஸோட கான்செப்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியும், அந்த காலகட்டத்திலே அதெல்லாம் என்னென்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதெல்லாம் கணிச்சு எழுதினவர் தான் இவரு.